தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஒரு 4-5 நாளாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி 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 சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருந்தேன். ப்ரூஃப்னு சொல்லி என்னை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ எல்லா விதத்துலையுமே என்னை காயப்படுத்திட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரியும். 4-5 நாளாக நான் வந்து அவங்க சைடில் உள்ள ப்ரூஃபெல்லாம் நான் எதுவுமே வீடியோ போடவே இல்லை. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளை நம்பி தான் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அதனால தான் நான் அந்த விஷயத்த போடவே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது ஒரு 2-3 நாள் சண்டை அவங்க கத்துவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இன்றைக்கி என் கூட இப்போ திவ்யா இல்லை, பரணிக் அட்டாக் வர அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 5 மணிக்கு திவ்யாவை அட்மிட் பண்ணது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இப்போ வரைக்குமே நான் இன்னும் விடிய தூங்கவே இல்லை. நான் இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் திவ்யாவுக்கு அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன். அங்கே அருணை வர சொல்லிட்டு ஆள் மாற்றி ஆள், நான் இருக்கிறப்ப அவன் இருக்கு, நான் இங்கே வரப்போ அவன், ஏன்னா இங்கே லியோவும் இருக்கான் அப்படிங்கிறதுனால மாற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் என் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் பொதுவாக எல்லா ஆக்டர் இவருமே வந்து இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடந்து தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கும் இது நடக்குது அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையுமே ஒத்துக்க போகிறேன். நான் என்னென்ன விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ்லேயும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறது என்னென்னா, கைகூப்பி கேட்குறது என்னென்னா, என்னை நம்புகிறவங்க, என்னை உண்மையாக நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு யாருமே எனக்கு வேண்டாம். நெகட்டிவாக பேசுகிறது, ஏற்கனவே மீடியானாலே எல்லாத்தையுமே போட்டிருக்க சட்டையை எப்படி அவுத்து போட்டுட்டு மற்றதை அடுத்த சட்டையை புது சட்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் மீடியானாலே வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையுமே இங்கே இழந்து தான் ஒரு விஷயத்தை நம்ம ரன் பண்ணுறோம். எல்லா வேலையுமே இங்கே கஷ்டம்தான். எல்லா வேலையுமே இங்கே வந்து ஈஸிலாம் கிடையாது. எல்லாமே இங்கே கஷ்டம்தான். யூடியூப்பில் சும்மா வீடியோ போட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே கஷ்டம். பார்த்தீங்களா, ஒரு யூடியூப் ரன் பண்ணுறதுக்காக எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இங்கே கஷ்டம்தான். ஸோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்து என்னோடய இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய சோலோ இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை கப்பல்ஸ் இன்டர்வியூவாக இருக்கட்டும், எந்த விதத்துலையுமே தப்பாவோ கொச்சமாவோ இல்லை என்னோடய ஜெண்டரே நான் வந்து ஏதாவது அவமானப்படுத்துகிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பியூராக நான் என்னென்ன மாறினேன், எப்படி கஷ்டப்பட்டேன், என்னென்ன விஷயங்கள் நான் கோத்ரூ பண்ண விஷயங்கள் இது எல்லாமே இருக்கும். கப்பல்ஸ் இன்டர்வியூலையும் நான் எப்படி நான் அதுவே மீட் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிருப்பேன். இது வரைக்கும் நான் அப்படி தான் கொண்டு போயிருக்கேன். அவங்க சொல்கிறாங்க எனக்கு லெஸ்பியன்ஸ்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. லெஸ்பியன்ஸ்லாம் ஏன் பிடிக்காது, எல்லாமே தேர்ட் ஜெண்டர், எல்லாருமே தான் பிடிக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இப்பயும் சொல்கிறேன், எப்பயுமே சொல்லுவேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு கப்பல்ஸோட ஒரு பிரச்சனை, அது சார்ட் அவுட் பண்ணி முடிஞ்சாச்சு. இவங்க வந்து இவங்களா தான் என்ன விஷயம் நடந்துச்சு, நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன். எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒத்துக்க போகிறேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு மேலே இதை வந்து சார்ட் அவுட் பண்ணல அப்படின்னா இது இன்னும் வந்து என்னையும் திவ்யாவையும் ரொம்ப மன உளைச்சலாக்கும், ரொம்ப இன்னும் அடிமட்ட லெவலுக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்றது மாதிரி. நாங்கள் வந்து பொதுவாக நான் லைவில் நிறைய லைவில் நான் வந்து இந்த வேர்ட்ஸ் சொல்லுவேன். திட்டமிட்ட குடும்பம் தீர்த்திராத இன்பம், திட்டமிட்ட குடும்பம் தீர்த்திராத இன்பம்னு சொல்லுவேன். நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அப்படி தான் நானும் திவ்யா, லியோ. ஏதோ என் தம்பி இங்கே 1 மாதம் இருந்தாலும் ஊரில் 1 மாதம் இருக்கானா, வருவான் போவான். ஆனால் நானும் திவ்யா, லியோ இந்த 3 பேர் தான் எப்பயுமே அழகாக ஏதோ ஒரு குடும்பத்தை வாழ்ந்துட்டு கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒன்று விஷயத்தை கோத்ரூ பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து இது இவ்வளோ தூரம் வந்து திவ்யா இல்லைன்னா நான் வந்து 0. நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், திவ்யா இல்லைன்னா நான் ஒரு 0 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவள் சொல்லுவாள், நான் இல்லைன்னா நான் ஒரு 0 மாமா அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களா தான் திவ்யா வந்து ஒரு நான் ஊரில் இருக்கும்போது, தஞ்சாவூரில் இருக்கும்போது எனக்கு திவ்யா வந்து எங்களோட பேரை வச்சு சூப்பர் சாட் கேட்குற விஷயத்த வச்சு
ஒரு எங்களுக்கு சூப்பர் சேட் பண்ணுற பர்டிகுலர் அக்காங்களை மட்டும் போய் ஃபோக்கஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் மதன் திவ்யாவுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்கல்ல, எனக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஐடி வந்து பேசுது. ஒரு ஐடி வந்து பேசி ஒரு பொண்ணுக்கிட்ட 1000 ரூபீஸ் வாங்கவும் செஞ்சிருச்சு. வாங்கினோன்னே நான் என்ன சொன்னேன், அடுத்த நாள் எங்கள் அம்மா கூட நான் ஒரு லோன் அப்ளை பண்ணுறது விஷயமா நான் போகணும். திவ்யா இந்த மாதிரி நம்ம பேரை வச்சு அப்யூஸ் பண்ணுறாங்க திவ்யா, நீ வந்து என்ன பண்ணுறன்னா இதை வந்து இன்னைக்கு லைவில் கிளியராக சார்ட் அவுட் பண்ணிடு, இந்த மாதிரிலாம் எங்கள் பேரை சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடு திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்படி சொல்லிட்டு போகும்போது அவளும் சரி மாமான்னு சொல்லிட்டு, திவ்யா எல்லாமே கரெக்டாக பண்ணு, நம்ம என்ன ஏதாவது இப்போ எதை பற்றி பேசினாலுமே நான் அவங்கள பற்றி தான் பேசுகிறேன், இவங்கள பற்றி தான் பேசுகிறேன், திவ்யா மதன் இவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க, திவ்யா மதன் அவங்கள பற்றி தான் பேசுகிறேன்னு இது அது வந்து ஒரு மாதிரி கிரியேட் ஆகுது. அதனால திவ்யாட்ட நான் தெளிவாக சொல்லிட்டு போனேன், இது எல்லாருக்குமே தெரியும், என் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது எங்கேருந்து ஆரம்பித்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு போகிறேன். அன்றைக்கி லைவில் திவ்யா உட்காந்து பேசுகிறான். அன்றைக்கி லைவில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை பற்றி தான் பேசலான்னு துடிக்கிறாங்க, கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஃபோன் வருது, இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணுறான், அண்ணா அக்கா வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே என்னன்னா நீங்கள் அவங்கள பற்றி தான் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்காங்க அப்படின்னோடனே நான் என்ன பண்ணேன், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கால் பண்ணேன். அவங்களுக்கு கால் பண்ணி, அம்மா உங்களை பற்றி பேசலை, இந்த மாதிரி எங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணாங்கம்மா, அதனால தான்மா நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னோடனே அப்புறம் அப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம், சார்ட் அவுட் பண்ணி. இதனால தான் பேச ஆரம்பிக்கிற திவ்யா, உங்களை பற்றிலாம் பேசலை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சி நீங்கள் லைவில் ஏதோ கத்தி கிடக்கீங்க, கத்தாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா அண்ணா சரிண்ணான்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே அப்போ தான் ஒரு கான்வர்சேஷன் உருவாகும் போது நான் என்ன சொல்கிறேன், பாப்பா இங்கே வந்து நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நம்ம வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம சமாதானம் ஆயிடணும் இதே லைவ்லையே, நம்ம இனிமே வந்து இவங்களுக்குள்ளே சண்டை வராது, இவங்க வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்கிற மாதிரி நம்ம காட்டினா மட்டும்தான் நீ உன் வேலையை பார்க்க முடியும், நானும் என் வேலையை பார்க்க முடியும். ஏன்னா நான் எந்த பர்சனல் எந்த விஷயத்தை நம்ம சொன்னாலுமே உங்களை பற்றி தான் சொல்கிறேன் இவங்களை பற்றி தான் சொல்கிறேங்கிறத ஒரு இது வைக்கிறாங்க, நம்ம மேலே ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. அதை வச்சியே தான் டார்கெட் பண்ணி அதுவும் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க ஒரு சில பேர் இங்கேயும் ப்ளே பண்ணிட்டு அங்கேயும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், இந்த விஷயத்தை பண்ணுவோன்னு சொன்னேன். அதே மாதிரி ஓகே அண்ணா நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அன்றைக்கி நைட் லைவில் நானும் அவங்களும் ஆப்போசிட்டில் திட்டிக்கிற மாதிரி திட்டிட்டு லாஸ்ட்டில் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு நான் கால் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்களா கால் பண்ணி நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, நானும் பேசுகிறேன். அவங்களோட பர்சனல் விஷயத்தை எல்லாமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியில் நடந்தது, அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது, இந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளை நம்பி இவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்களே, நல்ல பசங்க தான் போல், நம்ம தான் வந்து தப்பாக நினச்சிட்டோம், நம்ம வந்து பழகலாம், ஏன் இவங்களும் ஒரு பொண்ணுங்க தானே, கஷ்டப்படுறாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் என் சைடில் உள்ள கஷ்டங்கள் இப்போது இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் பண்ண மாட்டிங்களா? அதை நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு நண்பர் உங்கள் லைஃப்பில் வர்றாங்க, அவங்க வந்து உங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தில் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது நீங்கள் உங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ண மாட்டிங்களா நான் கேட்குறேன். இப்போது நீங்கள் ஒருத்தர் நீங்கள் உங்கள் சைடில் உள்ள விஷயத்தை சொல்கிறீங்க, அவங்க சைடில் கஷ்டப்பட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது என்ன தப்பு இருக்குது இதில்? ஸோ இவங்க அந்த ரெக்கார்டில் எல்லாத்தையுமே, இதில் ராகவிமாவாக இருக்கட்டும், இல்லை என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். ஏன் நான் கஷ்டப்பட்டதை, எனக்கு ஒரு விஷயம் வந்து ஃபீலிங்ஸாக இருந்தால் அது என்னோட பர்சனலை வந்து நான் வந்து மீடியாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் இன்னும் தான் 1008 கஷ்டம் இருக்குது. நீங்கள் மதன் திவ்யா பார்க்குறது ஒரு ரகம்னா, அதை தாண்டி மதன் திவ்யாவுக்குள்ளே இன்னும் கஷ்டம் இருக்குது. அதை நான் சொல்லவும் முடியாது. என் சுச்சுவேஷன் அப்படி, என்னோடய சூழ்நிலை அப்படி. ஏன்னா எல்லாத்தையுமே இங்கே மீடியாவில் சொல்லிட்டேன்னாக்கா அப்புறம் நான் என்ன, அது தப்பு. எதை சொல்லணுமோ அதை தான் சொல்ல முடியும், எல்லாத்தையுமேலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் ஆனால் நம்ம உண்மையாக பழகிறவங்கள்ட்ட சில கஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் கோ த்ரூ பண்ணுறேன், இவ்வளோ கஷ்டத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் ரெக்கார்ட் பண்ணணும் கேட்டால், அதுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஊஃபரில் வேலை செஞ்சேன், அதனால் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிங்க. சரி, ஊஃபரில் வேலை செஞ்சீங்க, ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு தானே. அண்ணன் நம்மக்கிட்ட இவ்வளோ பர்சனலாக நம்ம அவனோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணானே, அந்த ஊஃபரில் வேலை செஞ்சோமே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு விழுவுமே, நம்ம டெலிட் பண்ணிடுவோன்னு நீ உண்மையாக என் அண்ணன் நினச்சிருந்தா அன்றைக்கே டெலிட் பண்ணியிருப்பேன். பண்ணலை, சரி விட்டுடலாம், அது எல்லாத்தையுமே விட்டுடலாம். இப்போது அடுத்து நம்ம நல்லா தான் பேசணும், நல்லா தான் வந்தீங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நீ எங்கள் வீட்டில் சாப்பிட்டேன், நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்டேன், எல்லாமே நீ எனக்கு கேக்கு வெட்டினேன், என்னோடய ஆனிவர்சரிக்கு எங்களுக்கு கேக்கு வெட்டினீங்க நீங்கள். அதே நீங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வால் கிளாக் வாங்கி கொடுத்தேன். அதே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது நான் ஏதோ ஒன்று, நீங்கள் ஒரு வாட்டி டீ வாங்கி கொடுத்தா நான் ஒரு வாட்டி டீ வாங்கி கொடுத்துறேன், நீங்கள் ஒரு வாட்டி சாப்பாடு வாங்கி கொடுத்தா நான் ஒரு வாட்டி சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். நீ 10 ரூபா சம்பாதிக்கிற லைவில் நான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறேன். ஏன்னா இங்கே சோர்ஸ் கிடையாது, தேர்ட் ஜெண்டர்னாலே இங்கே வேலை கொடுக்கல, வேணும்னே இங்கே யாருமே கேட்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மென்னா நான் டிரான்ஸ்மென் அப்படிங்கிறதுல
நான் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து அதை நம்புகிறேன், எந்த அளவுக்கு அந்த ட்ரான்ஸ் பண்ண விஷயத்துக்கு நான் வந்து உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பையனாக இருந்தால் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கேன் அப்படின்னும் எல்லாத்துலேயுமே நான் எப்படி வந்து ஒரு அடமெண்ட்டாக ஒரு வேலி போட்டு நான் வாழ்கிறனோ அதே மாதிரி தான் நான் வந்து உங்கள் விஷயத்துலையுமே நான் கரெக்டாக இருக்கணும். அவங்க வந்து நம்ம தங்கச்சிங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கரெக்டாக இருந்தேன். நான் பெருசாக அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு எனக்கு ஃப்ளாஷ் ஆகிருக்கு. ஆல்ரெடி அவங்களுக்கும் எனக்கும் ஃப்ளாஷ் ஆகிருக்கு. நான் புதுசாக அவங்கக்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கேன். பழகிட்டு இருக்கும்போது பிரியா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா நம்ம இதில் வந்து ஒரு 10 டேஸாக வந்து யூபி சூப்பர் சாட் கொடுக்குறாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பேரை சொல்ல வேண்டாம், ஜானுன்ற பேரை மட்டும் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், கிளாப் பண்ணுங்கள், அதை நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளாப்பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த பிரியா கண்ணனுங்கிற அக்கா வந்து அவங்க வந்து பூந்தமல்லியில் இருக்கும் போதுலேருந்தே பழக்கம். எப்போ அப்பத்துலேருந்தே பிரியா கண்ணன் அக்கா வந்து அந்த பர்சனுக்கு பர்டிகுலர் பர்சன் 2 கப்பல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கப்பல்ஸுக்கு வந்து பழக்கம். நான் இப்போ தான் இவங்ககிட்ட பழகிறேன். ஆல்ரெடி ஃப்ளாஷ் ஆகிருக்கு. நான் இப்போ தான் இவங்ககிட்ட பழகிறேன். பிரியா கண்ணன்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்ககிட்ட அப்பத்துலேருந்தே பழகிறது. அவங்க வந்து எனக்கு திடீர்னு ஒரு 10 நாளாக என்கிட்ட பேசி இந்த மாதிரி பேரை வந்து சொல்லாத, வேற பேர் சொல்லுன்னு சொல்லுது. ஒரு பேரா ஒன்று அமுச்சுடுறாங்க. நீங்கள் இப்போ பழகிறவங்கள்ட்ட பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, அவங்க வந்து என்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் வந்து மோசம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேரை அமுச்சுடுறாங்க. நான் வந்து இந்த அக்கா எதுவும் ப்ளே பண்ணதோ என்னமோ தெரில, திவ்யா வேண்டாம் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் சேஃப்டிக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கின்னு என்ன பண்ணிட்டேன்னா அது அப்படியே போணுச்சு. காலப்போக்கில் வந்து திடீர்னு திவ்யாவுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திவ்யாவுக்கு திடீர்னு ஃபீவர் ஆயிடுச்சு. அதில் நான் என்ன பண்ணுறேன், என் கையில் காசு இல்லை. ஏன்னா நான் அந்த அன்றைக்கி வந்து லைவில் நான் உட்காரல. ஏன்னா லைவில் உட்காந்தா கூட ஏதோ ஒரு 500 ஒரு 600 வரும். நான் அதை வச்சு ஏதோ அன்றாடம் செலவை பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அன்றைக்கின்னு பார்த்து என்கிட்ட பேமெண்ட் இல்லை. நான் பிரியா கண்ணனுக்கு அவங்களா தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, மாதிரி உடம்பு சரியில்லைக்கா அப்படின்னு சொல்கிறேன். போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டியது, டேப்லெட் இந்த டேப்லெட்லாம் போடுங்க. அவங்க டாக்டர், பிரியா கண்ணனுக்கா ஒரு டாக்டர், இந்த மாதிரி டேப்லெட்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லணும்னா நான் எல்லாமே அவங்க சொன்ன அதே டேப்லெட்டை தான் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு சரி வரல. சரின்னு சொல்லிட்டு இது சரிப்பட்டு வராது, திவ்யாவுக்கும் ஒரு மாதிரி மயங்கி விழுந்துட்டே இருந்தால் நான் என்ன பண்ண, ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். எங்கே இருக்கீங்க, நானே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக எனக்கு வந்து பேமெண்ட் காசு கொடுக்குறாங்க. அந்த ஒரு காசு, அந்த ஒரு நன்றிக்கடன் நான் வந்து காட்ட போய் தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன். சீரியஸ்லி அந்த ஒரு நன்றிக்கடனை காட்ட போய் தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன். உண்மைக்குமே இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் வந்து நிறைய லைவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து வார்த்தைக்கு வார்த்தை அக்கா தங்கச்சிங்கன்னு உங்கள் எல்லாருமே நான் கூப்பிட்டுருப்பேன். அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டுருப்பேன், அம்மான்னு கூப்பிட்டுருப்பேன். உங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் வருவேன், நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பல அக்காங்களுக்கு தெரியும், மாமாவே ஏதாவது பண்ணால் கூட நான் வந்து கேட்பேங்க்கா, அதே மாதிரி அக்காங்களோட தம்பிங்க ஏதாவது பண்ணால் நான் கேட்பேங்க்கா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து உண்மையாக தான் உங்ககிட்ட பழகினேன், உண்மையாக தான் இருந்தேன், காசுக்கோசரம் கிடையாது. என் சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல அக்காங்கள்கிட்ட நான் மனசு விட்டு பேசியிருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் என்கிட்ட பேசுகிற அக்காங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து உண்மையாக தான் இருந்திருக்கேன், உண்மையாக தான் பழகிறேன். எந்த வார்த்தையும் உங்ககிட்ட தப்பாக நான் பேசுனது கிடையாது, எந்த விஷயமும் டபுள் மீனிங்கில் பேசுனது கிடையாது. அதே மாதிரி உங்கள் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கும் போது கூட உங்கள்கிட்ட நான் காசுன்னு இது வேணும் அது வேணும் டெய்லி உங்களை காசு ப்ரெஷர் பண்ணது கிடையாது. நான் அந்த அக்கா தம்பிங்கிற ரிலேஷன்ஷிப் உண்மையாக இருந்தேன், அண்ணன் தங்கச்சிங்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையாக இருந்தேன், அண்ணன் தம்பிங்கிற ஒரு விஷயத்துக்கும் உண்மையாக இருந்தேன் அப்படின்றது இங்கே பார்க்குற பல பேருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் பிரியா கண்ணன் அக்கா நான் கேட்காமலே எனக்கு காசு கொடுத்ததுக்காக நான் அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காசை போட்டு முதல்ல அவங்க எல்லாம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் குளுக்கோஸ்லாம் போட்டு ஒரு 11:30 கால் பண்ணும்போது அக்கா இந்த மாதிரி பரவாயில்லக்கா, இட்லி வாங்கி கொடுத்தேங்க்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சோஃபா வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு, நான் வந்து 90,000 கொடுத்துருக்கேன். இப்போது நீ வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்றீங்க. இப்போ பார்க்குற பல அக்காங்க வந்து மேபி அவங்களுக்கு வந்து சூப்பர் சாட் கொடுத்துருப்பீங்க. அதை வந்து எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சு விட்டு நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து சோறு போடுறது யார்? நீங்கள் எல்லோரும் தான், சப்ஸ்கிரைபர்ஸ் தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு சாப்பாடு போடுறாங்க. உண்மை அதுதான், நான் ஒத்துக்கிறேன். உங்களால் தான் நான் சாப்பிட்றேன், உங்களால் தான் நான் வந்து என்னோடய வாடகை கட்டுறேன், நான் அன்றாடும் வேலையை பார்க்குறேன், அன்றாடும் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறேன். எல்லாமே நீங்கள் கொடுக்குறது தான். இதுக்கு முன்னாடி நான் ஒத்துப்பேன். இந்த ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி நான் ஷோஸ் போனேன், ஈவெண்ட்டு போனேன், நான் உழைச்சேன், அந்த காசு நான் எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன்.
ஆனால் இப்போ இந்த 9 மாதமாக நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஏன்னா உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. எனக்கும் திவ்யாவுக்கும் நான் சூப்பர் சாட் கேட்குறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்கிறீங்க. அப்போது உங்ககிட்டேருந்து நான் 10 ரூபா வாங்குறேன்னா அதுக்கு நான் உண்மையாக இருக்கணுமா இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த அக்கா எனக்கும் கொடுத்துருக்காங்க. திவ்யாவுக்கு உடம்பு சொல்லணும்னு எனக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வருஷக்கணக்காக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அப்படிப்பட்ட பர்சன் நான் இந்த கப்பல்ஸ் கிட்ட இப்போ தான் பழகிறேன். ஆனால் நீங்கள் அந்த கப்பல்ஸ் கிட்ட அப்பத்துலேருந்து பழகிற ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் 90,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சுட்றாங்க. அமுச்சுட்டு இமீடியட்டாக டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன்க்கா டெலிட் பண்ணிங்கன்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் யாராவது என் கசின் எது பார்த்தாங்கன்னா அது ஏதாவது வேறு மாதிரி ஆயிரும், நான் அவங்களுக்கு கொடுக்குறது வந்து என் வீட்டுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆமாம், இங்கே பழக்காங்க அப்படி தானே, வீட்டுக்கு தெரியாமல் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எதுக்கு அதை போய் நான் பெருசாக எடுத்துக்கல. 90,000 கொடுத்தேன், சோஃபா வாங்கி கொடுத்தேன், குத்து விளக்கு வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் கொடுத்தேன் செஞ்சேன் பண்ணங்கும் போது இப்போ என்னக்கா அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க, சரி இல்லை, அவங்க வந்து என்னை வச்சே ப்ளே பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னபோது நான் அப்போ தான் அவங்கள பற்றி பேசுகிறேன். அவங்க சொல்கிறாங்களே காசி பேசுகிறேன், என்னை பற்றி பின்னாடி பேசுகிறேன். ஆமாம் நான் பேசினேன். ஏன் பேசினேன்னா, அவங்க ஒரு நடுநிலையான சப்ஸ்கிரைபர். உனக்கு வருஷக்கணக்காக கொடுத்துட்ருக்காங்க, எனக்கு ஒரு 10 நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த 10 நாளாக கொடுத்தாலும் ₹1 அவங்க உழைச்ச காசு என்னை நம்பி கொடுத்துருக்காங்க, எனக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ₹1 காசுக்காக நான் உண்மையாக இருக்க போய் என்ன பண்ணேன்னா, அவங்க பேசுனதுக்காக நான் ஆறுதலாக இருக்கா விடுங்கக்கா, சரிக்கா விடுங்கக்கா. ஏன்னா ஏற்கனவே எனக்கு இந்த கப்பல்ஸ் மேலே ஒரு பிளாக் மார்க் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக பழகவும் ஆரம்பிக்கிறோம். அப்போ திடீர்னு வந்து அவங்க சப்ஸ்கிரைபரே வந்து ஒருத்தவங்க வந்து பல வருஷமாக பழகினவங்க வந்து நமக்கு சூப்பர் சாட் கொடுத்து இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம தப்பாக பேசிட்டோமோ, தப்பாக பழகிட்டோமோ, இவங்க கிட்ட போயிட்டு நம்ம வேலை ஒன்று இருந்துருக்கலாமோ, இது மாதிரி எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கிளம்பி வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பயந்துட்டு அக்கா விடுங்கக்கான்னு சொல்லிட்டு அவங்க போட்ட வீடியோவில் அந்த ரெக்கார்டு தான் இருந்திருக்கும். அதில் நான் என்ன தப்பாக பேசியிருக்கேன், அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நான் அந்த அக்கா கிட்ட பேசின ரெக்கார்டை போட்டிருக்காங்க, அதில் நான் என்ன தப்பாக பேசியிருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். தப்பாக நான் எதுவுமே பேசவே இல்லை, ஓகேவா? இந்த அக்கா கிட்ட நான் இதெல்லாம் சொன்னேன். ஆனால் இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அக்கா கிட்ட பேசிட்டு நான் சார்ட் அவுட் பண்ணுறேன், அக்கா விடுங்கக்கா, ஒரு டைம் வரும், நம்ம வந்து என்ன எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே பேசி முடிச்சிட்டேன். நீங்கள் எதுவுமே என் பேரெல்லாம் சொல்லிக்காதீங்க. நான் அதே மாதிரி அந்த அக்காவை பற்றி நிறைய தப்பாலாம் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் இந்த அக்கா கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் என்கிட்டயும் சொன்னாங்க. அக்கா எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, நீங்கள் என்னென்னா அவங்கள பற்றி சொல்கிறீங்க, இதில் வந்து நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் தான் சோறு போடுறாங்க, எனக்கு வந்து இந்த கப்பல்ஸ் ஒன்று சோறு போடல. அப்போ நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் உண்மையாக இருப்பேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் உண்மையாக இருப்பேன். நான் ஏன் இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் கப்பல்ஸ்க்கு எதுக்கு நான் உண்மையாக இருக்கணும்? அப்போ நான் இவங்களுக்கு தான் உண்மையாக இருந்தேன். நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி உங்களை பற்றியே தப்பாக சொல்லியிருக்காங்கக்கா. ஆமாங்க்கா, சரி விடுங்கக்கா, நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நானும் என்னை பற்றியும் அவங்கள்ட்ட தப்பாக பேசியிருக்கீங்க. இந்த கப்பல்ஸ் வந்து என்னை பற்றியும் இந்த சப்ஸ்கிரைபர் கிட்ட தப்பாக, அதாவது பிரியாக்கண்ணன் அக்காட்ட தப்பாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி பிரியாக்கண்ணன் அக்காவை பற்றி என்கிட்டையும் திவ்யா கிட்டையுமே தப்பாக பேசியிருக்காங்க. ஸோ இங்கே நான் யாரை தப்பாக நினைப்பேன், இந்த கப்பல்ஸை தான் தப்பாக நினைப்பேன். அதே மாதிரி நினச்சி என்ன பண்ணிட்டேன், இந்த பிரியாக்கண்ணன் அக்காட்ட எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க அடுத்த நாள் காலையிலேயே அவங்களுக்கு மெசேஜ் போடுறாங்க, மதன் திவ்யா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃபை அமுச்சு விட்டாங்க. காலையிலே ஃபோன் வருது, இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. யார், அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களா, அந்த 2 பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. உங்களை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குது. அந்த கப்பல்ஸ் 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த பொண்ணுங்க வந்து என்கிட்ட உங்களை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பிரியாக்கண்ணன் அக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, ஆனால் நைட்டு பிரியாக்கண்ணன் அக்காட்ட நான் என்ன சொன்னதுன்னா, அக்கா விடுங்க, நீங்கள் நேரில் வந்ததுக்கப்புறம் ஏதாவது பேசிக்கலாம், எதாக இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், நான் சொன்ன விஷயத்த அவங்க காலையிலே அவங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டாங்க. இந்த பொண்ணு என்னன்னா வீட்டுக்கு வந்துருச்சு, வீட்டுக்கு வந்து கேட்குது என்கிட்ட, இந்த மாதிரி நான் உன்னை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லுவேன். என்னம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, உங்களை பற்றி கீழே என்ன இருக்குது, அது என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, திவ்யாவை பற்றி இதெல்லாம் பேசியிருக்காங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு என்னை பற்றி பேசினா கூட நான் எல்லாத்தையுமே அமைதியாக போயிடுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு 3rd ஜெண்டர், எனக்கு வந்து இதெல்லாமே ஆஸ் யூஷுவல், எனக்கு நான் அவமானம் நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஆஸ் யூஷுவல். ஆனால் எனக்கு திவ்யா பற்றி பேசினா மட்டும் எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவேன். நான் டென்ஷன் ஆனோம் என்ன பண்ணேன், எப்படி நான் உடனே பிரியாக்கண்ணனுக்காக கால் பண்ணுறேன், எப்படி நீங்கள் வந்து என் திவ்யா பற்றி தப்பாக பேசணும்னா, இல்லவே இல்லை சத்தியமாக நான் பேசலை அப்படின்னோடனே அங்கேயே வந்து எல்லாமே பேசி சார்ட் அவுட் பண்ணியாச்சு. யார், நாங்கள் 4 பேருமே, நான் அந்த பர்டிகுலர் 2 பேர் திவ்யா, நாங்கள் 4 பேருமே டீக்கரில் உட்காந்து பேசுகிறோம். எல்லாத்தையுமே பேசி அப்போ பிரியாக்கண்ணக்கா தான் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். அவங்க வந்து உங்களை பற்றி எதுவுமே பேசல, நானே தான் பேசினேனாம்மா. நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து தப்பானவங்க, நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, நான் தான் ஃபுல்லாக எல்லாமே பேசினேனாம்மா உங்ககிட்ட. சரிம்மா, நான் பேசினதாகவே இருக்கட்டும், நான் தான் தப்புமா, சரியா? கடவுளுக்கு தெரியும் உண்மை எதுன்னு, உண்மையாலே நான் கும்பிட்ற அந்த கடவுளுக்கு தெரியும்.
அவர் பார்த்துப்பாருமா. நீங்கள் அவங்கள நம்புங்க, நம்பாமல் போங்க, என்னை நம்புங்க, நம்பாமல் போங்க, அது உங்கள் இஷ்டம். நான் உண்மையாலே மனசார நான் சொல்கிறேன், ஒருத்தவங்க பேசாமல், ஒருத்தவங்களை பற்றி தெரியாமல் இன்னொருத்தவங்க வந்து அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. இப்போது நான் வேர்ல்டு வின் கப்பலோட நான் க்ளோஸாக இருக்கேன்னா, ஜிகே மெமரிஸை பற்றி உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னா, ஜிகே மெமரிஸ் வந்து தப்பு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணி எதுக்கு அவங்க கூட பேசுகிறேன், எதுக்கு அவங்க கூட வைக்கிறேன், நான் அவங்களை கேட்பேன் தான். அந்த மாதிரி நான் அவங்க கூட க்ளோஸாக இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க அவங்க எங்களை வந்து காப்பி அடிக்கிறாங்க, வைக்கிறாங்க, பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அப்போ அவங்க கிட்ட ஆப்வியஸாக நான் இல்லை, என்னை தவிர்த்து இன்னும் யாரெல்லாம் அவங்க கிட்ட பேசுவாங்க, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு பொய் சொல்லி ஒரு பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் எனக்கு கிடையாது. நான் உங்களுக்கு காசு தரல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நான் எதுவுமே பண்ணலம்மா. சரியா? உங்க 2 பேர் அந்த யூடியூபருக்கும் இந்த யூடியூபருக்கும் சண்டை மூட்டி விட்டு தான் இப்போ நான் வந்து உட்காந்துன்னு இருக்கேன். எனக்கு இது மட்டும்தான் வேலை. சரிங்களா? என் மேலே தான் தப்பு. ஓகேங்களா? நானே நேற்று அந்த அண்ணா சொன்னதை, அந்த ப்ரோ சொன்னதை நான் வந்து என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, சில வார்த்தைகள் எல்லாம். அதனால நான் ஒரு ஆதங்கத்தில் போய் கேட்டுட்டேன். அந்த பிள்ளையும் வந்து சரி இரு அவங்க கால் பண்ணட்டும், சரி அவள் கால் பேசும்போது கூட என்கிட்ட கேட்டிருக்கலாம், என்னக்கா இப்படி சொன்னீங்க. அந்த பிள்ளையும் நிறைய பேசுச்சு, என்ன பேசினாங்கன்னே தெரியாமல் பேசுச்சு. ஓகேவா? நீ நேற்று நைட்டு தூங்கிட்ட, உன் மனசாட்சியை தொட்டு நீயே சொல்லு. சரியா? நீ தூங்கிட்ட. நாங்கள் 2 பேரும் என்ன பேசணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? அவங்க என்ன என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, அந்த ப்ரோ நான் என்ன அவர்கிட்ட சொன்னன்றதும் எனக்கு தெரியும். சரிங்களா? எனக்கு விளையாடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒருத்தவங்க போய் பேசலாம், ஒரு விஷயத்த கோர்வையா கோர்த்து ஒருத்தவங்களால போய் பேச முடியாது. என்ன நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்த சொன்னா அந்த விஷயத்த தான் கேட்க முடியுமே தவிர்த்து எல்லா விஷயத்தையும் என்னால் கேட்க முடியாது. அவங்க ஒரு சில விஷயம் உங்ககிட்ட சொன்னதை வச்சுதான், ஏன்னா எனக்கு கவி காய்க்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். அதை மீறி உங்ககிட்ட தெரியுது ஒரு விஷயம் அப்படின்னா, என்னை மீறி தெரியுதுன்னா அவங்க சொல்லாம உங்களுக்கு அப்படிதான். அதனாலதான் நான் உங்களை நம்பினேன். ஓகே, அவங்க இது எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன். சரி, அவங்களும் நிறைய எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ப்ரோ, எங்ககிட்டயும் பண்ணியிருக்காங்க நிறைய. ஓகேங்களா? நான் இன்னொருத்தவங்களை நான் இழுத்து விடக்கூடாதுன்னு பார்க்குறேன். இன்னொருத்தவங்ககிட்டயும் உங்களை பற்றி பேசியிருக்காங்க, வச்சுருக்காங்க. அவங்களும் பேசுவாங்க சொன்னா. ஆனால் அவங்களுக்கு வேணாம் இந்த ப்ராப்ளம், இது என்னோட போட்டு வந்தால் நான் அமைதியாக இருக்கேன் நான். சரிங்களா? நான் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளமே வேண்டாம் ப்ரோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு கூட வச்சுக்கோங்க. உங்கள் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணு காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா? யார் என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எவ்வளோ தரக்குறைவாக பேசிட்டு போங்க, என்ன வேணும் பண்ணிட்டு போங்க. சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிரியாக்கண்ணன் அக்கா வந்து எனக்கு கால் பண்ணுது. கால் பண்ணோன்னே, மதன் நீங்களும் நம்பிட்டீங்களா, நான் எப்படி உங்களை பற்றி சொல்லியிருப்பேன், அவங்க வந்து உங்களை சொன்னதை தான் நான் சொன்னதாக உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னோடனே திரும்பவும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ என்னதான்க்கா சொல்ல வரீங்க அப்படின்னோடனே, இல்லை மதன், நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரெக்கார்ட்லாம் அவங்க போடவே இல்லை. அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் சேஃப்டியாக இருங்க அப்படின்னோடனே நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேக்கா. அந்த பொண்ணு லைவில் கூட என்ன சொல்லுதுன்னாக்கா, உங்ககிட்ட நான் வந்து எப்படியா இருந்தாலும் நான் பிரியாக்கண்ணன் வந்து என்கிட்ட பேசுவாங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்லுதுக்கா, எனக்கு உங்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி நான் சொல்லி முடிச்சிட்டேன், பேசி முடிச்சிட்டேன். அங்கே ஆரம்பித்த சண்டை தான் இப்போது இங்கே வரையும் வந்து நிற்கிது. அங்கே ஆரம்பித்த சண்டை தான் இங்கே வரையும் நிற்கிது. இது பர்சனலாக நடந்தது, அதாவது மீடியாவில் நடக்கலை. இது பர்சனலாக நடந்த சண்டை, பர்சனலாகவே பேசணும். பிரியாக்கண்ணன் அக்காவால் சண்டை வந்தது, பர்சனலாகவே பேசணும், பர்சனலாகவே முடிஞ்சிருச்சு. ஆனால் லைவில் வந்து மதன் திவ்யா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, பிரியாக்கண்ணன் அக்கா மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த 2 பேருமே நம்ம வீட்டில் விடிய காத்தால 4 மணி வரைக்கும் இருந்துட்டு நான் பொண்ணுங்க வந்து சேஃப்டியாக அமுச்சுடணும்னு சொல்லிட்டு 4 மணி வரைக்கும் நானும் தூங்காமல் இருந்து அமுச்சு விட்டேன். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம உண்மையாக தானே இருந்தோம், நம்ம இதாக தானே நான் உங்களை கேர் பண்ணி தானே பார்த்துக்கணும், எப்படி வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னா நான் என்ன பண்ணேன், பர்சனுக்கு கால் பண்ணி, ஏம்மா உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, நீங்கள் லைவில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு மதன் திவ்யா மேலே நம்பிக்கை இல்லை, பிரியாக்கண்ணன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க, எனக்கு அது செட் ஆகாதுமா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருக்குது, நிறைய பிளாக் மார்க் வேறு இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு பிரேக் பண்ணிட்டேன். பிரேக் பண்ணத அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் நான் ஆரம்பிக்கலை இந்த பிரச்சனையை, இந்த சப்ஸ்கிரைபருன்ற ஒரு விஷயத்தில் எந்த சப்ஸ்கிரைபராக இருந்தாலுமே, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க உங்கள் கஷ்டத்துக்கு வந்து ஒருத்தவங்க உதவுறாங்க, அவங்கள நீங்கள் எங்கேயாவது விட்டு கொடுப்பீங்களா சொல்லுங்கள்? நானும் அதே மாதிரி தான் என் கஷ்டத்துக்கு என் திவ்யாவுக்கு உடம்பு சொல்லணும்னா அவங்க கொடுத்த அந்த நன்றிக்கடனுக்காக நான் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்கள பற்றி குறை சொல்கிறாங்க, என்னை ஏமாற்றிட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால நான் அவங்கள ஆறுதலுக்காக நான் சில விஷயம் பேச போய் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. 3 நாளாக தொடர்ந்து 3-4 நாளாக என்னை அதாவது நான் பர்சனலாக பேசியிருப்பேன், ஒருத்தவங்களை நம்பி என்னோட பர்சனலை சொன்னது தப்பா? அது பர்சனலாக நான் வந்து ஃபோன் கால்லையோ நேர்லையோ சொன்ன விஷயத்த
மீடியாவில் வந்து இந்த 4 நாளாக என்னை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ பண்ணிட்டீங்க. ஸோ நான் 3 நாளாக அமைதியாக இருந்துட்டு முந்தா நேற்று லைவில் தான் நான் அவங்கள திட்டினேன். நானும் திட்டினேன் தான், நான் ஒத்துக்கிறேன், நானும் திட்டினேன் தான். அவங்க என்னை 2 நாளாக என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அளவு தான் என்னால் தாங்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே நான் பண்ணாததெல்லாம் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வருமா வராதா? எல்லாருக்குமே கோபம் வர்றதுங்கிறது ஆஸ் யூஷுவல். எல்லாருமே ட்ரிகர் ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரிகர் ஆகுங்கிறது ஆஸ் யூஷுவல் தான். அது மாதிரி நான் முந்தா நேற்று லைவில் நான் ட்ரிகர் ஆகி மத்தியான லைவில் லைன் கிங் அஃபிஷியலில் தான் போட்டிருப்பேன். நான் திட்டிருப்பேன் அவங்கள. திட்டினா அந்த திட்டினப்போ கூட ஒரு பாதி லைவுக்கு அப்புறம் ராகினிமாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்க சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. ராகினிமா சொல்கிறாங்க, தம்பி நீ எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக இரு அப்படின்னா அப்படியே ஆஃப் ஆகிட்டோம். அப்படியே அவங்கள பற்றி பேசுகிறத விட்டுட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே நைட் லைவில் நாங்கள் ஜாலியாக தான் உட்காந்து பேசினோம். உங்களுக்கே தெரியும் நான் கேம் விளாண்டோன்னு. அதே மாதிரி நேற்று லைவில் பூஜா வந்திருந்தா நம்ம வீட்டுக்கு, அவளுக்கு தெரியும் நாங்கள் ஜாலியாக தான் பேசணும். என்கிட்ட அம்மாவை பற்றிலாம் பேசுனது, என் ஃபேமிலியில் எங்கள் அம்மா சில விஷயங்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க, சில விஷயங்கள் இது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சொன்னதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சு என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணால் இதுக்கு என்ன அர்த்தம்? நான் பயப்படுறது உனக்கு கிடையாது, இந்த மீடியாவுக்கும் கிடையாது. நான் பயப்படுறது என்னோடய ஃபேமிலி. நானும் ஒரு 3rd ஜெண்டர், நான் ஒரு டிரான்ஸ்மேன். என்னை ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். என்னை ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். அப்படி ஏற்றுக்கிட்ட என்ன ஏற்கனவே நான் அப்படி மாறிட்டேன்னு சொல்லி எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் என்னென்ன பேசுகிறாங்கன்னே தெரில. எங்கள் அம்மா ஆல்ரெடி மன உளைச்சலில் இருப்பாங்க, என் ஃபேமிலி ஏதோ ஒரு மன உளைச்சலில் இருப்பாங்க. நீ வந்து நான் என்னோடய ஃபேமிலி விஷயத்தில் நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசின விஷயத்தெல்லாம் நீ என்னை எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுற. நான் வீடியோ போட்டுருவேன், ஆடியோ போட்டிருப்பேன். உன்னை நம்பி நான் வந்து உன்னை என் தங்கச்சின்னு நினச்சி உன்னை பர்சனலாக நான் பேசினதை நீ ஆடியோ ரெக்கார்ட் போட்டுருவேன்னா இதுக்கு என்ன மீனிங்? எது என்னோட வீக்னஸோ நீ அதில் அடிக்கிற. நான் அக்கா தங்கச்சின்னு என்னோட சப்ஸ்கிரைபர் என் அக்கா தங்கச்சின்னு பேசுகிறேன், அவங்க எல்லாருமே நீ திட்டுற. என் அக்காங்களை திட்டுற, கவிதாக்கா இருக்கட்டும், சிந்தக்கா, எல்லா அக்காவே நீ திட்டுற. என் தங்கச்சி அனுபூஜா, தீபா செல்வம், என்னோட பிரியா எல்லாருமே நீ திட்டுற. ஏன் என்னை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, எனக்கு அவங்க பாசம் தர்றாங்க, அது உனக்கு பொறுக்கலையா? நான் உங்ககிட்ட பர்சனலாக தானே சொன்னேன். உன்னை தங்கச்சி நினைக்க போய் தான் என்னோட பர்சனல் விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த பர்சனல் விஷயத்த நீ ஏன் மீடியாவில் காட்டுற? நீ ஏன் என்னை பிளாக்மெயில் பண்ணுற? என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற? எங்கள் அம்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எங்கள் அம்மா இந்த விஷயத்தெல்லாம் கோத்ரூ பண்ணி என்னை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க, எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னதெல்லாம் நீ விட்டுட்ட. எங்கள் அம்மா இந்த கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்ன தெரியுமா, அதை மட்டும் நீ கட் பண்ணி போடுறேங்கிற. எல்லா விஷயத்தையுமே நீ கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேங்கிற. இது நியாயமா? மக்களாக நீங்கள் தான் சொல்லணும். ஒருத்தவங்க கிட்ட நம்ம பர்சனலாக பேசின விஷயத்த மீடியாவில் சொல்லலாமா? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பயந்து நீ பயப்படுறன்னு நினச்சிக்கோ, என்ன வேணாலும் நினச்சிக்கோ, எனக்கு மான சூடு சொரண வெக்கம் எதுவுமே இல்லை. நான் ஒரு 3rd ஜெண்டர், நான் ஒரு திருநம்பி டிரான்ஸ்மேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் பார்க்காத ப்ராப்ளமும் கிடையாது, நான் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறமும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருந்து தான் மீடியாவில் இறங்குனேன். ஆனால் என்னை சார்ந்த என் ஃபேமிலி பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க என்னை ஏற்றுக்காமல் இருந்து நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, ஆனால் ஏற்றுக்குனாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வர்றாங்க. அது உனக்கு பொறுக்கலை. உனக்கு யாரும் இல்லைங்கிறல்ல, உனக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக எனக்கும் யாருமே இருக்கக்கூடாதா? நான் கேட்குறேன். எனக்கும் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னோட எண்ணங்கள் தப்பு. அதே மாதிரி என்னோட பர்சனலாக நீ எடுத்து ஆடியோ ரெக்கார்டு எடுத்து நீ வந்து போட்டுருவேன் பிளாக்மெயில் பண்ணது தப்பு. நீ 10 ரூபா சம்பாதிக்கிறியா, நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், உனக்கு எனக்கு பிரச்சனையா? நேரில் வந்து பேசுகிறோமா, சார்ட் அவுட் பண்ணுறோமா, முடிக்கிறோமா? நீ அடுத்து உன் வேலையை பார்க்கணும், நான் என் வேலையை பார்க்கணும். உனக்கு எனக்கு பிடிக்கலண்ணா, இதுதான் ஃபேக்ட், இப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் விட்டா 10 எபிசோடு இறக்குற அளவுக்கு உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? பிரியா கண்ணனக்காட்ட நான் உன்னை பற்றி சொன்னது மட்டும்தான் தப்பா? பிரியா கண்ணனக்கா உன்னை பற்றி ஏன் என்கிட்ட சொன்னாங்க? நீ வந்து லைவில் சொல்கிற பிரியா கண்ணனக்கா என்னை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, நீ ஏன் பேசணும்னு என்ன கேட்குறல்ல. பிரியா கண்ணனக்காவா நானும் உனக்கு ஒன்றா? அவங்க உன்ட்ட வருஷக்கணக்காக பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்ட்ட இப்போ தான் பழகிறேன். எனக்கும் உனக்கும் ஆல்ரெடி ஃப்ளாஷ் ஆகிருக்கு. அது உனக்கு புரியலையா? உன் மண்டையில் ஏறலையா? அது உனக்கு புரியலையா? அப்போதுலேருந்து பழகிறவங்க நீ காசு ஏமாற்றிட்டு, அதை ஏமாற்றிட்டு, இதை ஏமாத்திட்டுன்னு சொல்லி என்கிட்ட அழுகுறாங்க, என்கிட்ட புலம்புறாங்க.
இப்போ எனக்கும் வந்து என்னோட எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அக்கா விடுங்கக்கா, இது மாதிரி அக்கா சரி விடுங்கக்கா, அவங்க அப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு நானும் சொல்கிறேன். புறணி பேசுறதுங்கிறது எல்லாருமே தான் பேசுவாங்க உலகத்தில். நான் பேசினேன் தான் கைஸ், நான் பேசினேன் தான். அந்த ஒரு அக்கா கிட்ட மட்டும்தான் உன்னை பற்றி பேசினேன். அந்த ஒரு ரீசனை பிடிச்சிக்கின்னு நீ இவ்வளோ தூரம் வந்த. சரி ஓகே, என் அம்மாவை பற்றி நீ வந்து போடுறேங்கிற. என் அம்மாவை பற்றி போடுறதுக்கு நீ யார்? அது நான் உன்கிட்ட பர்சனலாக பேசின விஷயம். அதை ரெக்கார்ட் பண்ணி உன்னை யார் வைக்க சொன்னது? இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய தப்பு இது. போடுறேன்னு சொன்னேன். நான் உடனே ராகிமாக்கு ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி நான் வந்து பேசினலாம், நான் வந்து போடுறேன்னு சொல்கிறாங்கம்மான்னொன்னே நேற்று சொன்னப்பா எடுத்து சொன்னேன். அண்ணன் உங்களுக்கு எனக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ நானும் அடிப்படை சண்டை நடந்தாலும் சரி, லைவ்ல பேசிக்க வேண்டாம். என் வீடு உனக்கு தெரியும், நேரா வீடு வா, என்கிட்ட வந்து என்ன எதுன்னு பேசி பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுச்சு. அம்மா கூப்பிட்டு தான் நான் வந்தேன். உன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு தான் கூப்பிட்டேன். நான் அம்மா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்தேன். வந்துட்டு இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே அந்த பிட்டா எடிட் பண்ணி வச்சிருக்க ரெக்கார்ட்லாம் நீ போட்டு காமிக்கல. நீ சொல்லும் போது தப்பான ஒரு விஷயத்த சொல்ற. நான் அப்போ வந்து சொல்றேன் இது இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு முடிய பிடிச்சி இழுத்து சண்டை போடுற. நீ கைகலப்பானது உண்மைதான் காய்ஸ். நீங்கள் பார்த்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சண்டை உண்மைதான், சண்டை நடந்தது தான். சண்டை நடந்துச்சு இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னல, போய் கொடுத்துருக்கணும். கொடுத்து நான் வந்து அங்கே சொல்லியிருப்பேன். சரியா, நான் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் என்னைய பற்றி நீ பேசாமலே இருந்திருக்கணும். எந்த லைவ்லையுமே எந்த வீடியோலையுமே நீ என்னை பற்றி பேசாமல் இருந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். நீ என்னை பேசியிருக்கேன்னா நானும் உன்னை பேசியிருக்கேன், நீ என்னை அடிச்சிருக்கேன்னா நானும் உன்னை அடிச்சிருக்கேன். இதில் என்ன இருக்குது? நேற்று லைவில் கூட நீ உட்காந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நீ ஏன் கண்டென்ட் போடுற? உன் கண்டென்ட்டுக்கோசரம் ஏன் ஃப்யூச்சரை ஏன் கெடுக்கிற? உன் கண்டென்ட்டுக்கோசரம் ஏன் என் ஃப்யூச்சர்? காய்ஸ், நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, நான் ஒத்துக்கிறேன் அவங்கக்கிட்ட பேசினது தப்பு. அவங்க பொண்ணுங்க பாவம் அப்படின்னு நான் நினச்சி, தங்கச்சிங்க அப்படின்னு நினச்சி என்னோட பர்சனலை, என்னோட லைஃப்பில் நடந்த ஸ்ட்ரகிள்ஸை, இன்னும் மீடியாவில் கூட யாருக்கும் தெரியாத விஷயங்களை நான் வந்து என்னோட மனசு விட்டு நான் தங்கச்சி நினச்சி பேசுனது தப்பு தான். நான் தங்கச்சி நினச்சி பேசுனது தப்பு. அதே மாதிரி அவங்க இந்த ஆடியோ ரெக்கார்டை போட்டுருவேன்னு சொல்லி நான் வந்து ஐயோ இது என் ஃபேமிலியை பாதிக்குமே பயந்து நான் வீடியோவே, நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, நீங்கள் போடுங்கன்னு சொன்னீங்க. நான் போடாமல் இருந்ததுக்கான காரணம் இதுதான். இன்றைக்கி நான் போடுறேன் அப்படின்னா இதுக்கு மேலே எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே நான் ஃபினான்ஷியலாக வீக் ஆகிட்டேன். ஏதோ எனக்குன்னு இருக்கிற திவ்யாவை கஞ்சோ கூலோ நீங்கள் கொடுக்குறத வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கின்னு ஏதோ மனசு நிம்மதியாக ஏதோ சந்தோஷமாக ஏதோ இருந்தோம். அப்படிப்பட்ட திவ்யாவை வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து திவ்யாவை 3.5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி 9 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். இந்த 3.5 வருஷத்தில் திவ்யாவை அந்த மாதிரி மனநிலைமையில் நான் பார்த்ததே கிடையாது. மூச்சுத்திறல் எப்படி வந்துச்சு, நான் அவளை பார்த்தேன், எப்படி ஒரு போல்டான பொண்ணு, அவ்வளோ கட்ஸோடு பேசுகிற ஒரு பொண்ணை நேற்று நான் வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. என் வாழ்க்கையவே வெறுத்துட்டேன். இந்த நிமிஷமே நம்ம வேண்டாம், நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இந்த அளவுக்கு என் மனசை பாதிக்கப்பட்டு என் மனசை வந்து நீ வந்து காயப்படுத்துகிற, என்னோட உடலை காயப்படுத்துகிற, மன ரீதியாக என்னை மென்டல் ப்ரெஷர் பண்ணுற. ஏன் பண்ணுற? உனக்கு என்ன வேணும்? என்கிட்டேருந்து என்ன வேணும்? உனக்கு சாரி வேணுமா? நேற்று நான் வரும்போது கூட எப்பா என்னமோ தப்பு பண்ணிட்ட, உடுப்பா, நீ மன்னிச்சுக்கப்பா, நீ உன் வேலையை பார்ப்பா, நான் அந்த மைண்ட் செட்டை தான் வந்தேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? காய்ஸ், நீங்கள் நிறைய அந்த வீடியோ நோட் பண்ணி பாருங்கள். அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கும், நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க. திவ்யாவுக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுங்க, நான் வீடியோலாம் எடுக்கலை. நான் போட்டிருக்க வீடியோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் உள்ள வீடியோ. அவள் எப்படி துடிச்சாங்கிற வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்ட வச்சுக்கோங்களேன். நான் ஏதோ நிம்மதியாக இருந்தேங்க. நான் நிம்மதியாக இருந்தேன். தங்கச்சி நான் அண்ணன்னு பேசி நான் உண்மையை என்னோடய பர்சனல் சொன்னது தப்பாங்க. காய்ஸ், இந்த வீடியோ நான் எதுக்கு பேசுகிறேன்னா, நான் அவங்க பேரை கூட எனக்கு பிடிக்கல, வேண்டாம், நான் அதனால தான் பேரை கூட சொல்லலை. என்னை நம்புகிறவங்க நம்புங்க, என்னை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோலாம் போய் பாருங்கள், என்னோடய இன்டர்வியூ போய் பாருங்கள். நான் என்ன தப்பாக பண்ணியிருக்கேன், என்ன டபுள் மீனிங்கில் பண்ணியிருக்கேன், என்ன கொச்சப்படுத்தியிருக்கேன், என்னோடய கம்யூனிட்டியை, என்னோடய ஜெண்டரை நான் என்ன கொச்சப்படுத்தியிருக்கேன். இன்றைக்கி எத்தனை டிரான்ஸ்மெண்ட் வெளில வந்தான் தெரியுமா? என்னால். உங்களால் எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஏதாவது ஒன்று காட்டுங்க. என்னால் எத்தனை டிரான்ஸ்மெண்ட் வெளில வந்திருக்கான்னு தெரியுமா? எத்தனை பேர் வாழ்க்கையை நான் காப்பாற்றிருக்கேன் தெரியுமா?
எத்தனை பேரோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கேன், எத்தனை அம்மா அப்பாவுக்கு நான் புரிய வச்சிருப்பேன் தெரியுமா? டிரான்ஸ்பர் நான் யார், அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எத்தனை அம்மா அப்பாவுக்கு நான் புரிய வச்சுருக்கேன், எத்தனை அக்கா தங்கச்சிக்கு நான் புரிய வச்சுருக்கேன். என்னோட இன்டர்வியூ பார்த்து, என்னோட வாழ்க்கையை பார்த்து, நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து என்னை காட்டி இங்கே பாரு, இந்த அண்ணன் இப்படி வாழ்கிறாங்க, இந்த அண்ணன் இப்படி இருக்காங்க, இந்த அண்ணன் டிரான்ஸ்மென்ட், நான் அண்ணன் என்னை ஏற்றுக்கோமான்னு சொல்லி எத்தனை பேர் மாறி இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா? ஃபேமிலி அக்செப்டன்ஸோட. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? உன்னை தங்கச்சி நினச்சி தப்பா? நான் பேசியிருக்கேன், உன்னை பற்றி பேசியிருக்கேன் தான். நான் அந்த பிரியாக்க நடக்கட்டும் உன்னை பற்றி பேசியிருக்கேன் தான். இங்கே யாருமே காசி பேசாதவங்க கிடையாது. உன்னை பற்றி புறணி பேசுகிற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு நீ என்ன பண்ணுவியா? நீ நேரில் வந்து பேசி சார்ட் அவுட் பண்ணி போயிருக்கலாமே. நீ அடுத்தடுத்து வீடியோ போட்டிருக்கலாம், நானும் அடுத்தடுத்து வீடியோ போட்டிருக்கலாமே. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா சிப்போ நானும் போயிடும், நீ அப்படி போயிருக்கலாமே. நீ திரும்ப 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 என்னை பற்றி வீடியோ போட்டு 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 என்ன உனக்கு கிடைக்க போகுது? இந்த சோசியல் மீடியா உனக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு நினைக்கிற? என்ன கொடுக்கும்? இப்பயும் சொல்கிறேன், இதோட எண்டு முடிச்சுக்கோ. இப்பயும் சொல்கிறேன், உன் வேலையை நீ பார், நான் என் வேலையை பார்க்குறேன். நீ கொடுத்த தெரியுமா கஷ்டம், நான் கஷ்டப்பட்டுட்டேன். நீ எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இன்றைக்கி நான் வந்து எனக்குன்னு இருக்கிற ஒரு பர்சனை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி எனக்குன்னு இருக்கிற பர்சன், என் லைஃப், என்னோடய உலகம். உண்மைக்குமே எனக்கு பெரிய ஆசைலாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு பையனா என் தங்கச்சை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு என்னை நம்பி இருக்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போகணும். எனக்கு இதாங்க ஆசை. ஏதோ பணக்காசு வந்தால் ட்ரஸ்ட்டு வச்சு குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஊனமுற்றவங்களை பார்த்துக்கணும், இப்படி தான் என்னோடய ஆசை. நீ வந்து என்னோட கேரக்டரை வந்து தப்பாக சொல்கிற, என்னோட எல்லாத்தையுமே தப்பாக சொல்கிற. நீ தான் ஆரம்பித்த, நீ தான் 3 நாளாக என்னை வச்சு செஞ்சு கிழிச்ச. நான் அதனால தான் பொறுக்க முடியாமல் தான் முந்தானத்து லைவில் பகல் லைவில் உன்னை பற்றி பேசுனேன். எவ்வளோ பொறுப்பேன் நான், எவ்வளோ பொறுப்பேன். நீ சொல்கிற ஒரு பொண்ணுங்களை அடிச்சிட்டேன். நான் மட்டும் இல்லை, நானும் திருநம்பி தானே. எத்தனை சர்ஜரி, உனக்கு 5 சர்ஜரி பண்ணி நான் எந்திரிச்சு நிற்கிறதே பெருசு இன்னைக்கு. ஆமாம், நான் எனக்காக தான் மாறிக்கிட்டேன். என்னோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து நான் மாறினேன். நான் வந்து தப்பு பண்ணல, அது என்னோடய ஹார்மோன் பிரச்சனை. நான் மாறினேன். நீனும் ஒரு 3rd ஜெண்டர் தானே, உனக்கு ஏன் அது புரியலையா? என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? எல்லா கஷ்டமும் என்னை படுத்துகிற. என்னை இன்னும் நான் உன் வீடியோ ஏதாவது போட்டேனா? நேற்று நான் ஈவினிங் சண்டை நடந்தது நான் என் சைட்லேருந்து தான் வீடியோ எடுத்தாங்க. நான் போட்டிருக்கேனா? நீங்கள் பேசின 1-2 ரெக்கார்ட் என்கிட்டையும் தான் இருக்குது, நான் போட்டிருக்கேனா? நீ சொல்கிறிய தங்கச்சின்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணிட்டான்னு சொல்கிறீங்கள? பிரியாக்கா நான் கேட்டால் நான் உன்னை பற்றி பேசினேன். வேறு மீடியாவில் உன்னை பற்றி ஏதாவது இது வரைக்கும் இருக்கிற ரெக்கார்டை நான் ரிலீஸ் பண்ணனா? நேற்று நீ இது வரைக்கும் இருந்த நேற்று சண்டை நடந்ததை நான் போட்டேனா? நான் போட மாட்டேன். இதுக்கப்புறம் போட மாட்டேன். நீ கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிற, அங்கே வந்து கூட நான் இப்படி தான் பேசுவேன். என்கிட்ட இருக்கிற இதுதான் என்னோட பாயிண்ட்டுங்க, இதுதான் என்னோட விஷயம், இதுதான் நடந்தது மக்களே. இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். பொண்ணுங்களை வந்து பொண்ணுங்களா இருக்காங்களா நம்பாதீங்க, புரியுதா? நானும் தாங்க திருநம்பியாக இருக்கேன். பொண்ணுலேருந்து பையனாக மாறினவங்க தான் திருநம்பி, புரியுதா? எனக்கும் தாங்க 1008 கஷ்டம் இருக்குது, எனக்கும் தாங்க 1008 சர்ஜரி பண்ணியிருக்கேன். நான் என்னை வந்து ஒரு பொண்ணு ஏற்றுக்குன்னு நான் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்கிறதே ரொம்ப பெரிய விஷயங்க. எத்தனை பேருக்கு நான் ரோல் மாடலாக இருக்கேன், எத்தனை பேருக்கு திவ்யா ரோல் மாடலாக இருக்கா சொல்லுங்கள். என்ன தப்பு பண்ணோம்? இத்தனை வருஷமாக எங்களை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஏதாவது தப்பாக நாங்கள் பண்ணியிருக்கோமா? வீடியோவில் ஏதாவது தப்பான கண்டென்ட் இருக்கா? ஏதாவது செக்ஷுவலாவோ ஏதோ எதுனாலும் இருக்கா? உங்கள் லைவில் கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணி கேம்லேருந்து எல்லா பாட்டு பாடுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். புதுசாக ஒரு விஷயம் கண்ணம்மாவின் காதல்னு ஒரு எபிசோட் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னோட க்ரோத்துக்கு நான் என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யாருமே இங்கே புறணி பேசாதும் கிடையாதுங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த அளவுக்கு நீ வந்து என்னை வந்து பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்துக்காக இந்த அளவுக்கு நீ இறங்கி உன் கண்டென்ட்டுக்கோசரம் உன்னோட வியூவர்ஸ்க்கோசரம் பண்ணுறது ரொம்ப 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 பெரிய தப்பு. இதுக்கு நான் வந்து கடைசியாக நான் உங்களை பற்றி பேசுகிற வீடியோ இதுவாக தான் இருக்கும். இதுக்கப்புறமும் நான் இருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன். போட மாட்டேன், வேண்டாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்குறப்பெல்லாம் வேண்டாங்க, விட்டுறலாம், வேண்டான்னு தான் இருந்தேன். இப்போ நான் போகிறதுக்கு காரணம் திவ்யாவுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அந்த கிளிப்பையும் காட்டுறேன் பாருங்கள். அவள் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இந்த வீடியோவை. அவள் அங்கே வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா.
ஏன் ஒருத்தவங்களை அழிச்சு ஒருத்தவங்களை மிதித்து நீ வந்து உன் சைடில் நீ உன்னோட ப்ரூஃபை காமிச்சு நீ நல்லவங்களாகவே இருந்துட்டு போங்களேன். அது என்ன உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன், என்ன இருக்குது? ஒரு பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணம்மா, நேரில் வந்தம்மா, முடிச்சம்மா, நீ போலையா வேலையை பார்த்தியா, நான் என் வேலையை பார்த்தோம்னா இருக்கணும். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தவங்களோட தங்கச்சின்னு நினச்சி என் பர்சனில் நான் சொன்னது தப்பா? அதை வச்சு அவங்க எமோஷனல் பிளாக்மெயில் என்ன பண்ணலாமா? அதை தாண்டி அவங்க லைவ்லையாக இருக்கட்டும், அவங்க வீடியோவில் இருக்கட்டும், இன்னும் மதன் என்ன பண்ணால் ப்ரூஃப் அமுச்சுடுங்க, இன்னும் மதன் என்ன பண்ணால் ப்ரூஃப் அமுச்சுடுங்கன்னு சொல்கிறது அதை விட தப்பு. அப்போ இதை விட ப்ரூஃப் அமுச்சுடு இன்னும் நீ மதனை என்ன பண்ண காத்துட்டு இருக்க? இன்னும் மதன் என்ன பண்ணணும்? இப்பயும் சொல்கிறேன், என்னை விட்டுருங்க. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன இந்த கோரிக்கை தான். என்னை நம்பி இருக்கேன், என் தங்கச்சை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் இதை நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். என்னை நம்பி இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணணும். எங்களுக்கு குழந்தை குட்டி லொட்டு லொசுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு இருக்கணும், ஏதோ கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு எனக்கு திவ்யாவுக்கு நான் இருக்கணும். இவ்வளோ தான் என்னோட பெரிய இது. ஏதோ காசு பணம் இருந்தால் ட்ரஸ்ட்டு வச்சு குழந்தைங்களை பார்த்துக்கணும், முதியோர்களை பார்த்துக்கணும், மாற்றுத்திறனாளிகளை பார்த்துக்கணும் தான் என்னோட ஆசை. இது வரைக்கும் நான் வந்து ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கோட்டை எல்லாத்தையுமே நீ உடச்சிக்க. யாருமே இங்கே வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாமலாம் வரல, நானும் படுறேன். ஆனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் மக்களே, எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் என் மன உளைச்சலாகி என்னோட மன ரீதியாகவோ நான் மென்டல் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எனக்கு இது வந்து சேஃப்டியே இல்லைங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். எங்களுக்கு இது சேஃப்டியே இல்லை, எங்களால் வாழ முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, மென்டல் ப்ரெஷராக இருக்குது, எப்போனாலும் எதுனாலும் நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி பயமுறுத்திக்கினே இருக்காங்க. என்னங்க தப்பு பண்ணிட்டேன் பயமுறுத்துறதுக்கு? நான் ஆமாங்க, நான் பேசினேன். ஆமாம், நான் பேசினேன். என்ன பேசிட்டேன்? ஊர் உலகம் உன்னை பற்றி பேசாததா? உனக்கு 1000 கமெண்ட் பேட் கமெண்ட் வருது, அவங்களாம் உன்னை பேசாததா? என்னை விட எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுகிறாங்களா அவங்களாம் நீ இப்போ என்ன பண்ணுவேன் சொல்லு? நான் மீடியாவில் இருக்கேன், நீ என்னை வந்து இப்படி பண்ணுற. அவங்கள என்ன பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள போய் உன்னால் என்ன பண்ண முடியும்? அவங்க உன் கண்ணுக்கு தெரியல, அதனால் நீ அவங்கள எதுவும் பண்ண முடியாது. நான் உன் கண்ணுக்கு தெரியலேன், அவன் உன்னோட காப்பனெண்ட்டில் உட்காந்துருக்கேன், நான் வந்து ஒரு யூடியூபராக இருக்கேங்கிறனால நீ என்னை இவ்வளோ தூரம் பண்ணுவியா? நேற்று அடிதடி சண்டையில் கூட கை கலப்பு ஆனப்போ கூட நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், உன்னை நான் திட்டினமா, என்னை நீ திட்டினியா? உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வந்து கூட ஆன் ஸ்பாட்டில் நீ அந்த வீடியோ எடிட் பண்ணி போடுற, ஆன் ஸ்பாட்டில் லைவ் போடுற. நான் ஒன்றும் லைவ் போடல, இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இப்போயும் சொல்கிறேன், விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. நான் எல்லாத்துக்கும் கிளியாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்ததுன்னு கிளியாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் காய்ஸ். உங்கள் எல்லாருக்குமே சொன்னேன், என்னை நம்பி என் மேலே பாசம் வச்சு இங்கே பல பேர் இருக்கீங்க, உங்களுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். என்னால் இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை காய்ஸ், ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னால் முடியல. என்னை மன உளைச்சல் ரொம்ப ஆக்குறாங்க காய்ஸ், என் முடியை நீ தான் பிச்சை, என் முடியை தான் போடுச்சு, கொத்தா வந்துச்சு, உன் கையில் வந்திருக்கும், நீ வீடியோ போட்டதில் இருக்கு பாரு. என் டிஷர்ட்டை கிழிச்ச, என் டிஷர்ட் கிளியர் அளவுக்கு யார் அடிச்சது? நீ என்னை திட்டினேன், நான் உன்னை திட்டினேன், நீ என்னை அடித்தேன், நான் உன்னை அடித்தேன். இப்போ நடந்துச்சா? முடிஞ்சிருச்சா? உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதானே? திரும்ப ஏன் வீடியோ போடுற? நீ ஏன் வீடியோ எடுக்கிற? அந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு, உன்னோட பார்ட்னர் தானே, அந்த பொண்ணு போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கே. கொஞ்சமாவது காய்ஸ் நீங்கள் அதெல்லாம் பார்த்து யோசித்து புரிஞ்சு மதன் திவ்யா யார், மதன் திவ்யா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புரிஞ்சவங்க மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, எங்களுக்கு ஆதரவாக இருக்கீங்களா, அதோட நிப்பாட்டிக்கங்க. இல்லை புரியல, நான் சொல்கிறது எல்லாமே தான்டா தப்பு, பொய்னா நான் தப்பானவனாகவே இருந்துட்டு போகிறேன், நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன், விட்டுருங்க. நான் யாருக்கும் இங்கே என்ன நான் வந்து நல்லவன் ப்ரூவ் பண்ண விரும்பலை. போதும், நான் ப்ரூவ் பண்ணி முட்டாள். அந்த அன்பு பாசத்தில் தான் என்னை அடிக்கிறீங்க. அந்த அன்பு பாசம் பிளான் பண்ணி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பிளான் பண்ணி என்னை வந்து க்ளோஸ் ஆகிருக்கீங்க, பிளான் பண்ணி தான் இப்போ சண்டையும் நடக்குது, பிளான் பண்ணி தான் நீ கண்டென்ட்டு போடுற. ஏன் இதை நான் வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறேன்னா, எல்லா ரெக்கார்டுமே இருக்குது. வந்தது இங்கே அவங்க எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் பேசுனது, ஃபோன் கால் பேசுனது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி யாருங்க வைப்பா? நான் உங்கள்கிட்ட பழகுறேனே, நீங்கள் வைக்கிறீங்களா? எத்தனை அக்கா என்கிட்ட பேசுகிறீங்க, எத்தனை தங்கச்சி என்கிட்ட பேசுகிறீங்க, எத்தனையோ விஷயங்களை என்கிட்ட மனசு வருந்தி சொல்லியிருப்பீங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேனா? உண்மையாக தானே சொல்கிறீங்க?
உண்மையாக தானே சொல்கிறீங்க. நம்ம தம்பின்ற ஒரு உரிமையில தானே சொல்கிறீங்க. அவன் கஷ்டப்பட்டிருக்கான், அவனுக்கு அந்த கஷ்டம் புரியுன்றதானே சொல்கிறீங்க. நானும் அதனால தானே நீனு ஒரு தேர்ட் ஜெண்டராக இருக்கேன் உன்ட்ட சொல்கிறேன். நீ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ணுவியா? இதுக்கப்புறம் நான் எதுக்கும் கவலைப்பட போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. வாழ விடு, வாழ விடு. நான் உன்கிட்ட நேற்று அடிதடி சண்டையிலையும் நான் அதை தான் சொன்னேன், இப்பயும் அதான் சொல்கிறேன். நீ என்னை வாழ விடு. உன் பேச்சுக்கு நான் வரல, நான் ஆரம்பிக்கல, நீ தான் ஆரம்பித்த. இப்பயும் சொல்கிறேன், எனக்கு உன்னோட விஷயத்தை பேசி கண்டென்ட் உருவாக்கி சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. உன்னை வச்சு வியூஸ் வரணும்னு எனக்கு ஆசை கிடையாது. உன்னை வச்சு சப்ஸ்கிரைபர் வரணும்னு எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு இருக்கிற டேலண்ட்டை, எனக்கு இருக்கிற விஷயத்த நான் எடுத்து போட்டு அப்படி தான் வரணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் இந்த 4-5 நாளாக நான் எதுவும் இப்போ கூட இருக்குது. நேற்று என்னென்ன நடந்துச்சு, நீ 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 வந்து நான் போட்டதை நான் பண்ணதை மட்டும் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. நீங்கள் பண்ணது எல்லாமே என்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்குது. நான் போடலை. ஏன் தெரியுமா? வேண்டாம். ஒரு பிரச்சனையை வளர்க்க விரும்பலை, நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பிரச்சனையை வளர்க்க விரும்பலை, நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் நீ வளர்க்க தான் விரும்புகிறேன்னா இதுக்கப்புறம் என்னனாலும் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக பேசின விஷயத்த, ஒரு தங்கச்சி நம்பி பேசின விஷயத்த அதை ரெக்கார்ட் பண்ணி என்னை பிளாக்மெயில் பண்ணுறது தப்பா ரைட்டா? நீங்களே சொல்லுங்கள். பார்க்குற நீங்களே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பழகுவீங்க, பேசுவீங்க, இருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்களும் உங்களோட பர்சனலாக ஷேர் பண்ணிப்பீங்க. அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக நான் மீடியாவில் போடுவேன், நான் வந்து உன்னை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்கிறது தப்பா ரைட்டான்னு உங்கள் இதில் நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிங்க. சரிங்களா? நான் இப்போ வீடியோ போடுறதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, என்னோட திவ்யா வந்து இன்னைக்கு இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கிறா. எதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது நடந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நீ என்னை நோண்டணுமா? இதுக்கு மேலேயும் மென்டல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீ என்னை கஷ்டப்படுத்தணுமா? சொல்லு. இதுக்கு மேலே நீ கஷ்டப்படுத்தணுமா? ஓ சைடு தான் பாதிப்பாயிருக்கு. அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்குல்ல, இந்த பொண்ணு கஷ்டப்படுதுல்ல. விட்டுட்டு உன் வேலையை பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். நீ வந்து இங்கே கரெக்டாக எல்லாமே பண்ணல. நீனும் 10 வார்த்தை என்ன பேசியிருக்கேன், நான் 2 வார்த்தை உன்னை பற்றி பேசியிருப்பேன். புரியுதா? லைவ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நான் இல்லை. மக்களே, நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். பர்சனலாக பேசின விஷயத்த அவங்க மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது தப்பா ரைட்டா? நீங்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, 2 பொண்ணுங்கள் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்காங்க, வீடியோ எடுக்கிறது தப்பா ரைட்டா? மதனுக்கு ப்ரூஃப் வேணும், அப்போ தான் அவனை இது பண்ண முடியும்னு 2-3 பேர் கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்க. மதனுக்கு ப்ரூஃப் வேணுமா? ஏன் எனக்கு ப்ரூஃப் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? வீடியோ அதனால தான் வந்து அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்படி ஒன்றும் நான் ஒன்றும் கொலை குத்தமோ இது பண்ணோம் அதெல்லாம் பண்ணலைங்க. புரியுதா? என்ன ப்ரூஃப் வேணும்? ஒரு பார்ட்னர் வந்து உடம்பு சரியாமல் உளுந்து கடந்து இது தவிக்கிறாங்கன்னா நீ போய் அவங்கள தூக்கணும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்க தப்புங்க. மக்களே, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நான் வீடியோ போடுறதுக்கான காரணம், என்ன பிடிச்சவங்க, என்ன மதிக்கிறவங்க, என் மேலே பாசம் வைக்கிறவங்க இங்கே பல பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்தை கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இதுதான் நடந்துச்சு, இதுதான் விஷயம். இதனால தான் நான் வந்து உண்மைக்குமே நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கான காரணம், அவங்கள பற்றி அவங்கள பற்றின வியூஸோ போட்டு அவங்கள பற்றி வீடியோ போட்ட வியூஸோ இதோ எனக்கு வரக்கூடாது, சப்ஸ்கிரைபர்ஸும் வரக்கூடாது. என்னோட விஷயம் நான் கிளியராக இருக்கணும். என்னை பற்றி நான் போடணும். ஏன்னா நான் அதுக்கு தான் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கல. கரெக்டாக? நான் அதை தான் பண்ணுறேன், இனிமேலும் அதான் பண்ணுவேன். இப்பயும் சொல்கிறேன், உங்கள் வேலை நீங்கள் பார்த்தா நல்லது. என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? பாதிக்கப்பட்டு இருக்கிறது நீங்களும் நானும் தான். பார்க்குறவங்களாம் சிரிச்சுன்னு தான் இருக்காங்க, கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நான் உன்னை பேசினேன், நான் ஒத்துக்கிறேன். உங்களை பேசினேன், நீனே எங்களை பேசினேன், ஒத்துக்கோ. ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் லைவே இருக்குது, நீ போட்டிருக்க லைவே இருக்குது. நீ தான் ஆரம்பித்த. நீ மட்டும்தான் பாதிக்கப்பட்டலாம் இல்லை, நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் அப்படி கட்ஸாட்டம் இருக்கிற திவ்யா எனக்கு படுத்து கிடக்கா. எனக்கும் தான் முடி போயிடுச்சு, புடுங்கிட்ட. என் சட்டை கிளியர் அளவுக்கு அடிச்சிருக்க, என் கழுத்துந்தோ திருப்ப முடியல. ஒருத்தவங்க அழுதுறக்கூடாது, ஒருத்தவங்க அழுது போட்டுக்கூடாது. உடனே நம்பிடாதீங்க. என்ன நியாயம், என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் இதுக்கு முடிவு சொல்லணும். நீங்கள் எல்லாருமே தான் முடிவு சொல்லணும். பர்சனலாக பேசின விஷயத்த ஒரு ரெக்கார்டு எடுத்து மீடியாவில் போடுறேன்னு சொல்கிறது தப்பா ரைட்டா? அதை வச்சு என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி மென்டல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு வச்சுருக்காங்க. இதுதான் நடந்தது. இதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆல்ரெடி பல விஷயத்த லைவ்லேயே சொல்லிட்டாங்க. நான் அதாவது பர்சனலாக பேசின விஷயத்தெல்லாம் பல விஷயத்த, அதாவது சொன்ன மாதிரி இல்லாமல் தப்பாக வேற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஃபுல்லாகவே தப்பாகவே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன், இல்லை என்னோட இன்டர்வியூ கொடுத்துருப்பேன், கப்பல் இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். என்னோடதையும் பாருங்கள். மற்றவங்க நீங்கள் சொல்கிறீங்களா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடதையும் பாருங்கள். யார் என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் மக்களே. இதோட நான் முடிக்கிறேன். ஏன்னா நான் டைம் ஆகிடுச்சு. திவ்யாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு சாப்பாடு எடுக்க வந்தேன். இது என்னால் பொறுக்க முடியல. இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியல. அவள் அதை நினச்சி இன்னும் அவளுக்கு ஏற்கனவே வந்து பேனிக் அட்டாக் வந்துருச்சு. இன்னும் அதை நினச்சி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு யாருங்க இருக்கா? நீங்கள் பொண்ணுங்க, நீ நினச்சா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ நினச்சா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படி கிடையாதுங்க. நான் ஒரு திருநம்பி. எனக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. என்னை நம்பி என்னை வந்து ஒரு பொண்ணு ஏற்றுக்கினதே பெரிய விஷயம். அந்த வாழ்க்கையை நான் அழகாக பார்த்துக்கணும், அந்த வாழ்க்கையை நான் அழகாக வாழணும்னு நினைக்கிறேன். என்னை நோண்டாத மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இவ்வளோ நேரம் நான் பேசுனது, நான் உங்களுக்காக டைம் எடுத்து பேசின விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்காமல் இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன நியாயம், எது தப்பு, எது ரைட்டுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வர்றேன்.